ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபோத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மயோனைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன், லெமன், ஒரு 100 ml போல் ரீஃபைண்ட் ஆயில், மிளகு பொடி அதாவது பெப்பர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் போல் லெமன் சாறு எடுத்துருக்கிறேன். இந்த மயோனைஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஆயிலை ஒரே சமயத்தில் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். நம்ம எல்லா ஆயிலையும் ஒரே சமயத்தில் நம்ம ஊற்றி கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் இந்த மயோனைஸ் அப்படியே லிக்யூடாக மாறிடும். அந்த லிக்யூடாக மாறிடுச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். நம்மளுடைய சுவையான மயோனைஸ் ரெடி ஆகிருச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ப்ரெட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரெட்லேயும் இதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி, கோதுமை தோசை, சிக்கன் 65, தந்தூரி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மயோனைஸ். ப்ரெட் சாண்ட்விச்சுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் ஒரு வார்த்தையிலிருந்து, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.